இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா என்ன பண்ற? உனக்கே கொஞ்ச நேரத்துல புரியும். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. இப்ப பாரு. பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே சாமி இந்தாங்க. அக்னயே இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. பிரஜாபதயே இதம் நமஹ சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே ஸ்வாஹா. அக்னயே இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. என்ன புகை இப்படி வருது? யாகம் முடிக்கிற வரைக்கும் புகை அதிகமாக தான் வரும். அதுக்காக யாகத்தை பாதியிலே நிறுத்த முடியாதுமா. முழுசா முடிச்சிடலாம். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. பிரஜாபதயே இதம் நமஹ அக்னயே ஸ்வாஹா. அக்னயே இதம் ஸ்வாஹா. ஐயோ, சூர்யாய இதம் ஐயோ, கண்ணு எரியுது. ஐயோ, கண்ணுல இந்த விழுந்த மாதிரி இருக்கு. புகை அதிகமாச்சு, அதான் கண்ணு எரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்களா உள்ள போயிடுங்க. ஆமா, போயிடலாம். சரியாவே பார்க்க முடியல. ஐயோ, வா பார்வதி, போயிடலாம். ஐயோ, கண்ணு எரியுது. சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ பிரஜாபதயே ஸ்வாஹா. ரகுராம்க்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். என்ன பாக்குறீங்க? வாங்க. அப்பா, அப்பா, காப்பாத்துங்கப்பா. இந்தாங்க 3 பேரும் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. வேணா விட்டுருங்க, வேணா விட்டுருங்க. அடிக்காதீங்க, அடிக்க. ஐயோ, வலிக்குது. வேணாம், வேணாம். டேய் ராஸ்கல், என் மாமா கொல்றதுக்கு வீட்டுக்குள்ளே வரியா நீ? யார உன்னை அனுப்புனா? என்ன அடிக்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. டேய் உண்மையை சொல்றா, சொல்றா. ஐயோ, சொல்ல. அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்றா. புவனேஸ்வரி தான் என்ன அனுப்புனாங்க. அவங்க தான் கொல்ல சொன்னாங்க. சார், அடிக்காதீங்க சார். அவளை தவிர இத வேற யார் பண்ணிருக்க போறா? நல்ல வேலை கதிர் சரியான டைம்ல போன் பண்ணான். இல்லனா இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த புவனேஸ்வரியை சும்மா விடக்கூடாது மாயா. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இவனை வச்சு அவளை உள்ள தள்ளு மாயா. ஏய், தப்பிச்சு ஓடிட்டான் மாயா. அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா அவனை வச்சு புவனேஸ்வரியை உள்ள தள்ளி இருக்கலாம். நல்ல வேலை பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகல. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த புவனேஸ்வரியா அப்புறம் பாத்துக்கலாம். பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்படியோ உன்னால வெளியில வந்துட்டேன். ஆமா, ஏன் சீனு மாமாவும் நீயும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? ஜோசியர் கூட ஒருத்தர் இருந்தான்ல, அவன் கத்தியால பெரியப்பாவை கொலை பண்ண பார்த்தான்.
ஐயோ என்ன சொல்ற? அந்த புவனேஸ்வரி தான் அவனை அனுப்பி வச்சிருக்கா. ஜோசியரோட பொண்ணை கடத்தி வச்சு அவரை மிரட்டி அவர் கூட அந்த புவனேஸ்வரி இவனை அனுப்பி வச்சிருக்கா. கதிர் தான் கண்டுபிடிச்சு வார்ன் பண்ணான். அதனாலதான் பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த முடிஞ்சது. நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த புவனேஸ்வரிலாம் ஒரு மனுஷியா? இப்படி பண்ணிருக்கா? பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகல. பூஜையும் நல்லபடியா முடிச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். பூஜை சிறப்பா முடிஞ்சதுமா. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேம்மா. என் கூட ஒரு ஆள் வந்தான்லம்மா. தெரியும். அந்த புவனேஸ்வரி அனுப்பின ஆள் தானே? அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனை அடிச்சு புடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. என்னால ஐயாவுக்கு ஒன்னும் ஆகல. அவருக்கு ஆயுஷ் ஹோம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனிமேல் அவர் ஆயுள் கெட்டியா இருக்கும். ஆனா என் பொண்ணுதான். பயப்படாதீங்க ஐயா, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அவளை கதிர் காப்பாத்திட்டான். இங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியா? என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலையம்மா? எதுவும் ஆகல, அவ நல்லா இருக்கா. நீங்க எங்களுக்காக இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. கடவுள் உங்களை எப்படி கைவிடுவாரு? நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்பா அம்மாடி, அம்மாடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? இல்லப்பா, ஒன்னும் ஆகலப்பா. சரி இவருதான் அங்க இருந்து என்ன காப்பாத்துனாரு. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீ நல்லா இருப்ப. இனிமே அவருக்கு எந்த குறையும் வராது. ஆயுஷ்மான் பூஜை மட்டும் பண்ணாம போயிருந்தா அந்த புவனேஸ்வரியால அவரோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆனா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவரோட ஆயுசு கெட்டியா இருக்கும். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேம்மா. அப்பா என்ன பார்த்துட்டா பூஜை பாதியிலே நின்னு போயிடுமேன்னு. ஆனா மாயா பெரிய பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டா. நான் மட்டும் தனியா எதுவும் பண்ணல. சீனு, மணிமாமா, கதிர் எல்லாரும் பண்ண ஹெல்ப்பால தான். இது ஒரு டீம் ஒர்க். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரிம்மா, அப்ப நான் வரேன். இந்த வீட்டுக்கு நான் திரும்ப முன்வாசல் வழியா கதிர் கூட தான் ஒன்னா உள்ள வரணும்னு நினைச்சேன். ஆனா பின்வாசல் வழியா வர மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தனா, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக பின்வாசல் வழியா வந்துட்டு போறேன்னு நினைச்சுக்கோ. சீக்கிரமே பெரியப்பா மனசு மாறி உன்னையும் கதிரையும் ஏத்துப்பாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் முன்வாசல் வழியா வருவீங்க. பெரியப்பாவே உங்களை கூட்டிட்டு வருவாரு.